ஆப்பிரிக்கா நாடுகளில் 5 நாள் அரசுமுறை பயணம் முடித்து இந்தியா திரும்பினார் பிரதமர் மோடி. தனி விமானம் மூலம் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய பிரதமருக்கு அதிகாரிகள் வரவேற்பு. இன்று நடைபெறும் 2வது லீக் ஆட்டத்தில் மோதுகிறது மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள். வதோதராவில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஆட்டம் தொடங்குகிறது. கடன் பெற்று திருப்பி செலுத்தியவரிடம் அடமான ஆவணங்களை வீட்டிற்கு நேரில் சென்று வழங்க வேண்டும் என உத்தரவு. வங்கிகள் ஏழை எளிய நடுத்தர மக்களை துன்புறுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கண்டிப்பு. ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. நகைகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி அண்ணன் மகள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. CBSE பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. நாடு முழுவதும் 7,842 மையங்களில் மொத்தம் 42 லட்சம் பேர் CBSE தேர்வுகள் எழுத உள்ளனர். அதானி நிறுவன ஊழலை பிரதமர் மோடி மூடி மறைப்பது ஏன்? நாட்டின் வளங்களை கொள்ளையடிப்பது தனிப்பட்ட விவகாரமா? ராகுல் காந்தி கேள்வி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க இந்திய அணி இன்று துபாய் பயணம். வரும் 20ஆம் தேதி நடைபெறும் முதல் ஆட்டத்தில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்தியா. அமெரிக்கா இந்தியாவிற்கு F-35 ரக ஜெட் விமானங்களை வழங்கும். உலகம் முழுவதும் தீவிர இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் முன்பு இல்லாத அளவுக்கு இணைந்து செயல்படும் என டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் 119 இந்தியர்கள் இன்று பஞ்சாப் வந்தடைகின்றனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்கள் கடந்த வாரம் அனுப்பி வைத்த நிலையில் 2வது கட்டமாக அமெரிக்காவில் இருந்து அனுப்பி வைப்பு. பழனி திருப்பதி இடையே ரயில் இயக்க மத்திய அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் திருப்பதி பழனி இடையே நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க ஆந்திர போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உறுதி. பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு இன்று பாராட்டு விழா நடத்தவுள்ளார் கவர்னர் RN ரவி. கவர்னரின் பாராட்டு விழாவில் நடிகர் அஜித் பங்கேற்க மாட்டார் என நடிகர் அஜித் குமாரின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா தகவல். நீலகிரியில் சாலையை கடக்க முயன்றவர் மீது ஆட்டோ மோதி விபத்து. பதைக்க வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. விருதுநகரில் சைக்கிளில் சென்ற முதியவர் மீதும் டீ கடையின் மீதும் கார் மோதி விபத்து. CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திமுக ஆட்சியில் இதுவரை 52,000க்கும் மேற்பட்ட பொது தொழில் முனைவோர்கள் உருவாகியுள்ளனர். திருவான்மியூரில் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் கண்காட்சியினை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவிப்பு. கடலூரில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை மீன் குழம்பில் விஷம் வைத்து கொலை. மனைவி மற்றும் கள்ளக்காதலனை கைது செய்த போலீசார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.